மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய கேள்விகள் பதில்கள் ஐயா வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அரசியல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. யார் வந்து சிஎம் பதவியில் உட்கார போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி கேள்விகள், அதுக்கப்புறம் உலக அளவில் எங்கெல்லாம் ஆபத்து இருக்குது, அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பொருளாதார நிலை எப்படி இருக்குது, தங்கம் வெள்ளியோட நிலை என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு முழு வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி அரசியல் களத்தில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைக்க போகுது, எந்தெந்த கட்சிக்கு இழுபறிகள் இருக்கும், யார் வந்து முதன்மையாக வரப்போகிறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அகஸ்தியர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் பிராணிலும் கொரோனா குறைச்சலும் இன்னைக்கு அகஸ்தியர் சொல்கிறார் சார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ லாஸ்ட் பதிவில் வந்து யார் வந்து எவ்வளோ லீடிங் வருவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஆவரேஜ் பிரகாரம் தான் போயிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ சில நிறுவனங்கள் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியா டுடே, இந்த மாதிரி சில புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சார். இந்த அரசியல் களம் மே 4 எலெக்ஷன் தமிழ்நாடு ரிசல்ட் வரப்போகுது. இதில் எக்ஸிட் போலில் வந்து டிவிக்கே வந்து நிறைய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. சில கணிப்புகள் வந்து டிஎம்கே தான் வந்து 160 வரையும் வந்து சீட்ஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வர இந்த 4 என்ன மாதிரி நிகழ்வு நடக்கும் சார்? 44 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார்? டிவிக்கு. ஆனால் ஏறும் 117லேருந்து 135 சீட், அதுவும் 4 சீட் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஓகே, அதுக்கான வழிக்கு கொஞ்சம் குறையலாம். ஆனால் 4 சீட் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. இவங்க ஆளுங்கட்சியில் ஏடிஎம்கே 85 கொடுத்தா, ஆனால் 75 வருது. போட்டது போர்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக லீடிங்கில் வரும். அப்படியே 9.15 ஒரு விட கிடைச்சாலும் 11.45 ஒரு விட கிடைச்சிடும். 117லேருந்து 135 சீட், அதுவும் 4 சீட் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஓகே, அதுக்கான வழிக்கு கொஞ்சம் குறையலாம். ஆனால் 4 சீட் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்க ஆளுங்கட்சியில் முதன்மையாக இருக்குது. ஏடிஎம்கே 85 கொடுத்தா, ஆனால் 75 வருது. அது குறையிற வழியிலையும் இருக்குது கொஞ்சம். நாற்பத்தி 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்? டிவிக்கு. ஆனால் ஏறும். ஸ்லைட்டில் பார்த்தீங்கன்னா இவரு தான் முதன்மையாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா போட்டது போர்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக லீடிங்கில் வரும். அப்படியே குறைஞ்சினே வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஒரு இடத்துல இவரோட வழி வந்து டாப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்கிறேன். யாராலும் கணிக்க முடியாது. இருந்தாலும் களம் மாறும். இந்த களம் மாறதுக்கான வழி இருக்கு. ஒரு முக்கிய மந்திரியோட பேச்சு குழப்பமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன். திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்டோட இதுவே பெருசாக மாற்றும். அது இந்த வாட்டி திருச்சி, கோயம்புத்தூர் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். திருச்சியெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தேர்தல் முடிஞ்சது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகள்னால சில பிரச்சனைகள். பசங்க எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேயே அரசியல் இது பண்ணாதீங்க. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வாங்க. ஒரு வயசுக்கு அரசியல் இருக்குது, செய்யுங்க. சின்ன வயசில் அரசியல் ஆகி அதுக்கு எதுனா பண்ணிங்கனாவோ ஏதோ பிரச்சனையானாவோ மக்கள் வந்து அது கவனமாக இருக்கணும். ஸோ இதுமாதிரி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிள்ளைகளோட கவனத்தில் இருங்க. போட்டோம் வேணாம் சில அரசியலில் சின்ன குழந்தையிலேருந்து விட்டாங்க. பிறகு அது ரொம்ப ஒரு நல்லதுக்கு சொல்லலாம். காலையிலேருந்து 9:30 மணி 11 மணி வரைக்குமே ஒரே குழப்பத்திலே தான் போகுது இந்த ரிசல்ட்டு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சரியான வழி கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சூப்பர். 2-3 டிவி தப்பான வழியை கொடுப்பாங்க ரிசல்ட்டு. அதெல்லாம் தப்பாக தான் ஆகும். அதுலேருந்து தெரிஞ்சிடும். 3 பெருந்தலைவர்கள், அதில் 2 தலைவர்கள் வந்துடுவாங்க, ஒரு தலைவர் தோற்றுருவார். அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கு. அரசியல் முடிஞ்சதே நிறைய பேர் கட்சி மாறுவாங்க. அந்த சூழ்நிலை வருது பார்க்க போகிறோம். ஓகே, 2-3 கட்சிகள் இன்னும் மாறும்.
இன்னும் ஏடி ஏடி ஹேகா திங்கள் ஹேடா திங்கள் ஹேடா நீங்கள் பங்கு ஹேடா 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 அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி மழை பெய்யும். 15 21 நல்ல மழை இருக்கு. இப்போ கர்நாடகாவில் மழை பெய்யுது, டெல்லியிலையும் மழை இருந்தாலும் மும்பையில் பெரிய மழை வரும். ஆந்திராலையும் தமிழ்நாடு எல்லையிலும் சில மழைகள். ஆனால் கர்நாடகா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த தடவை கேரளாவுக்கும் பாதிப்பு இருக்குது. கேரளாவில் அரசியல் மாறும். இதுலேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் அரசியல் மாறும். 3 இடத்துலையும் அரசியல் மாறிடும். 2 இடத்துல தான் வந்து வழியாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் 3 இடத்துல ஆளுங்கட்சிகளோட வழிகள் இருக்கு. ஒரு முக்கிய வழி ட்ரெயின் இன்சிடென்ட் கூட இருக்கு. திருச்சியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது அமெரிக்காவோட அதிபர் பெரிய குழப்பமாக போகிறார். பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த போர் நிறுத்தினாலும் ஒரு இடத்துல அடிக்க போகிறாங்க, பெருசாக அடிச்சுடுவாங்க. இந்த பெருசாக அடிக்கிறப்போ எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். இதனால் யூரோப் கண்ட்ரிலாம் பிரச்சனையாக போகுது. யூரோப் கண்ட்ரியோட வழியில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து சின்ன சின்ன நாடுகள் அவதிப்படும். தங்கவலி சின்னது இறங்கி ஏறி திரும்ப இறங்கிடும். ஆனால் ஜூன் மாதம் நல்லா ஷேர் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கும், திரும்பி விழும். ஷேர் கவனமாக இருக்கணும். ஜூன் மாதத்துக்கு மேலே எல்லாமே பண்ணுங்க, போயிடும் வேணாம். சுத்த ஒயிட் கண்ட்ரி, அது லண்டன் இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரான்ஸாக இருக்கணும். ஒரு முக்கியமான அதிபர் ஹாஸ்பிட்டலுக்கு போவார். ஒரு முக்கிய ஆலயத்தோட கோபுரம் சாஞ்சிரும். எலெக்ஷனுக்கு அப்புறமா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, படிக்கணும். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சார். சார் இப்போ இந்த அரசியல் களத்தில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வேயில் வந்து தாவேக்கா தான் வந்து நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக கொடைக்கானலில் போயிட்டு ஜாலியாக மக்களோட மக்களாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து நிறைய பேர் வந்து அவர்கிட்ட செல்ஃபி எடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா சார்? கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. களம் மாறுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இது அரசியல் நிறைய வாட்டி பார்த்துட்டாங்க. அதனால் அது அவங்களுக்கு ஒரு அரசியல் வழியாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் எப்பவுமே தோல்வி வெற்றின்றது அவங்களுக்கு அது ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. இது அரசியல் காலத்தில் பொது உடைமை புதுசாக வர சொல்ல, எப்பவுமே பொது உடைமைக்கு வர சொல்ல நம்ம எல்லாமே அதை பொதுவாக தான் எடுத்துக்கணும். ஓகே சார். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் ஆளுங்கட்சி இப்படி இருக்குது அப்படின்றாங்க, ஒரு பக்கம் டிவிக்கு வந்து விஜய் வந்து கோவில் போகிறாரு, திருச்செந்தூர் போகிறாரு, ஷீரடி போகிறாருன்னு ஒரு பக்கம் ஒரு பரபரப்பு. எடப்பாடி சைலண்ட்டாகவே இருக்கார், சுத்தமாக அவருடைய இதுவே ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் இருக்குது. அவருடைய நிலைமை எப்படி? முன்னாடி காட்டிடும் கொஞ்சம் வலிமை தான், ஒன்றும் பயட வேண்டாம்.
எல்லாத்தையும் வழி பார்த்து தான் அவங்க செய்வாங்க, நல்லது செய்வாங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே இப்படி தான் வந்து சினாரியோ வந்து இப்போ புதுசாக நியூ கமராக வந்து விஜய் வந்திருக்காரு இந்த ஆட்டக்களத்தில். இப்போ அவர் வந்து இந்த ஒரு ஸ்டார் நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த வைப் இருக்கா சார்? எல்லா இடத்துலையும் முதன்மையாக வரும் பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மீடியா இல்லை, அதனால் வந்து ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாக சார். இப்போ நிறைய மீடியா இருக்குன்னா நிறைய ரீச் இருக்குது. குழந்தைகள் மத்தியிலையும் வந்து நிறைய வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்க அந்த மாதிரி சில கான்ட்ரவர்சியாகவும் இருக்குது சார். இப்போ பொதுவாக சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ஒரு ஸ்டார் நட்சத்திரமாக இருக்கவே எல்லா இடங்களும் பரவலாக வந்து விஜய் தெரிகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வைப் உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு சின்னத்தை புதுசாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம். இவர் வந்து அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஓட்டு போடுங்க இந்த மாதிரிலாம் சொன்ன ஒரு கான்ட்ரவர்சி தேரி வந்து எல்லா பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய இதில் வந்து சிறியவர்களுக்கெலாம் வந்து நம்ம வந்து அரசியல் கற்று பழக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப சின்ன குழந்தைகள் போனதுனால கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இதனுடைய நிலை வந்து எப்படி இருக்குது சார்? சோஷியல் மீடியாவில் தான் இந்த பவர் இப்படி இருக்கா சார்? இந்தியாவில் தான் பெரும்பாலும் சோஷியல் மீடியா இருக்குது. அதனால் பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அவர். ஸோ அவர் வந்தால் கூட ஒரு அச்சீவ்மெண்ட், அதை பற்றி கவலையே கிடையாது, புரியுதாங்க. ஆனால் எவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறோமோ அதை மக்களுக்கு நம்ம செய்யறது தான் நல்லது. யாராக இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறது, அது செய்கிறது ஒரு பெரிய பலன் கிடைக்காம சொல்கிறேன். சூப்பர் சார், சிறப்பு சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் களத்தில் நிறைய கட்சிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த முதன்மையாக இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது. அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு சீட்டு வாங்கினா எவ்வளோ வாங்குவாங்க சார்? ஒன்று 2 வரும், ஆனால் எதிர்பார்க்க வேணாம். ஆனால் இவருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல இது இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே இவரோட ஓட்டு அதிகமாக இருக்கும். ஓகே. இவர் நிறைய வழி உழைக்கிறார், நிறைய வழிகள் தேடுறாரு. இதுக்கான இது வந்து பின்னாடி இருக்குது. இவர் என்ன இப்போ எஃபெக்ட் போட்டிருக்காரோ பின்னாடி அவரோட வழி பெரிய எஃபெக்ட் அவருக்கு இருக்குது. நல்ல ஒரு கிடைக்கும். சூப்பர் சார். சார் லாஸ்ட்டு நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி சில பதிவுகளில் பேசியிருக்கோம். அதாவது வந்து ஒரு யுகம் பிறக்கும், சித்தர்கள் ஆட்சிகள்லாம் வரும் அப்படிலாம் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போது நியர்பை வந்து இப்போ அந்த சினாரியோ கிட்ட நெருங்கிட்டோம். 2028க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த பதிவில். இப்போ வந்து விஜய் வந்து அவர் 2வது அட்டம்ல தான் வருவார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கீங்க. அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு மக்களுக்கு அவர் ட்ரெயின் ஆகி வருவார் அப்படின்னு. இப்போ இந்த சினாரியோ பார்க்கும்போது சார், இந்த சித்தர்கள் ஆட்சின்னும் போது இவர் திடீர்னு கோவில் போகிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி சில பேர் சில ஊடகங்களில் சில மக்கள்கிட்ட ஒரு இது முருக யுகம் வருது, ஒரு வேளை இவராக இருக்குமா அந்த பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 4 வருஷத்துக்கு முருகர் யுகம் தான். அதனால யுவராக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் முருகரோட யுகம் இருக்குன்னா போர்கள் களங்கள் நிறைய நடந்துருந்தானே இருக்குது உலகம் ஃபுல்லாக. கண்டிப்பாக. ஸோ அதனால முருகர் யுகம் அப்போ தான் ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய ஒரு வழி இருக்குது. சூப்பர் சார். சார் அதே மாதிரி இப்போ அரசியல் களம் இந்த பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போர்னால நிறைய பிரச்சனைகள் சார். நிறைய விலைவாசிகள் வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறும்னு சொல்லிட்டீங்க. தேவையானதை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த போர் வந்து எப்போ தான் சார் முடியும்? இது முடிவு இருக்கா? அடுத்த மாதம் கொஞ்சம் எடுத்துன்னு வரலாம். ஆனால் ஜூன் மாதம் கண்டிப்பாக எடுத்துன்னு வரணும். அப்படி வரலன்னா கேஸு பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிடும். அது இல்லாமல் 9ஆம் மாதம் வரைக்கும் நம்ம பிரச்சனைகள் நீடிக்கும். கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது. மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வாரால் இப்போ யூஎஸ் வந்து ரொம்ப ட்ரம்ப்பு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரும் வந்து நிறைய பேர் தாக்குறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவருடைய ஆட்சி மாறி வேற புது ஆள் வருவாங்க சார் பிரசிடென்ட்? உடனே நடக்காது.
உடனே நடக்காது. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருப்பார் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விலைவாசி ஏற்றதுனால இந்த பெட்ரோல் டீசல்னால ரொம்ப மக்கள், ஏழ்மையான மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய நிறைய நடைமேடைகளில் இருக்கக்கூடிய அந்த உணவகங்கள்லாம் கூட நிறைய மூடிட்டாங்க சார். இது தொடர்ந்து இப்படி தான் இருக்குமா? கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, கேஷ்லாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஆனால் 9ஆம் மாதத்துலேருந்து கேஷ்லாம் வந்துடும். ஓகே சார். இந்த வார்னால பொருளாதாரம் இப்போ வந்து எக்கனாமிக் வந்து நீங்கள் சில்வர் கோல்டும் ஏறி இறங்கி கொஞ்சம் அடுத்த ஒரு கட்டிங்கில் தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சில்வரும் கோல்டும் நிலை எப்படி இருக்கும் சார்? ஏறும் இறங்கும், திரும்ப இறங்கும் ஏறும், அந்த மாதிரி சூழ்நிலை தான் எடுத்துன்னு வருவாங்க. ஓகே. ஜூனுக்கு அப்புறம் திரும்ப பிச்சுக்கும். இப்போ சில்வர் வந்து சில பேர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் பண்ணலை. ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய முதலீடு கடன் வாங்கி கூட சில பேர் சில்வர் வாங்கிட்டாங்க சார். சில்வர் உச்சம் போனால் எவ்வளோ போகும் அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்குறாங்க. $3,00,000 மேலே தான் போவோம். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், அதோட நிலையே வேறு மாதிரியா இருக்கும், வேறு மாதிரி மாறிடும். ஸோ ரொம்ப ஒரு பீக் லெவல் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும் சார். இப்போ ஏன்னா நியர்பை இப்போ ஒரு $260 அந்த ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3.5 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். அதேமாதிரி கோல்டு ஒரு உச்சம் தொடுனா வரலாறு காணாது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? 19,000 போயிடும். 19,000 மக்கள் ரொம்ப சஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் சார். சார் இப்போ அதே மாதிரி இப்போ நிலம், இந்த மாதிரி வீடு வாங்குறது, அதுக்கப்புறம் நிலம் வாங்குறது, இந்த மாதிரி மக்கள் வந்து இன்னும் விலைவாசி ஏறும் அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருக்காங்க சார். இதனுடைய நிலை எங்கே போய் நிற்கும் சார்? இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா சிட்டியில் இடம் வாங்க முடியாது. சிட்டிக்கு அடுத்தது அவுட்டர்லாம் பெருசாக ஏறப்போகுது. ஸோ அவுட்டர்லாம் இடம் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுன்னா அது இப்போ போடுற ரேட்டு ஒரு வருஷத்துலேயே டபுள் ஆகிடும், அந்த மாதிரி வரப்போகுது. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக சார். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஷேர் மார்க்கெட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுடைய நிலை வந்து எப்படி மாறும்? ஒரே மாதம் ஒருத்தவங்க ஜூனுக்கு அப்புறம் என்ட்ரானா டெய்லி விளையாடுறதெல்லாம் விளையாடலாம், சின்ன சின்னது பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் வரையுமே அந்த பிரச்சனை. ஸோ இப்போ இந்த 2026 இந்த சினாரியோவில் வந்து என்ன இண்டஸ்ட்ரிலாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், எந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து இவி வெஹிக்கல், ஈவில்ஸ்லாம் ரொம்ப வரும். அது இல்லாமல் சோலார் சிஸ்டம்லாம் நிறைய வழி வந்துடும், நிறைய பேருக்கு சோலார் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்கேல் இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிடும். 3வது வந்து ஷேர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஷேர்ஸ்லாம் எதிர்பார்க்காத ரேட்டில் ஏறும். சூப்பர் சார். சார் இப்போ இந்த சின்ன சின்ன சிறு குறு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சார்ந்த லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குங்களா? பெரிய அளவில் வரப்போகுது, நல்லா ஆகிடும் சார். அப்புறம் வந்து மே மாதம் தொடங்கிடுச்சு. ஸோ அக்னி வரப்போகுது, நீங்கள் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. விவசாயத்தோட நிலைமை எப்படி இருக்கும் சார்? அங்கங்கே மழை பெஞ்சு வழி வந்து இதுவாகிடும். இருந்தாலும் பெரிய ஆபத்து வெயில். இந்த வாட்டி செப்டம்பர் வரைக்கும் நமக்கு, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே இருக்குது. அதே நேரத்தில் தண்ணி பஞ்சம் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3வது என்ன சொல்கிறேன்னா, ஒரு நோய் உருவாகுது. இந்த நோய் உருவாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மக்கள் ஒரு கவனத்தில் இருந்து நோய் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சார் இந்த வெயிலால் சின்ன குழந்தைங்கள், பெரியவங்க நிறைய பாதிக்கப்படுவாங்க சில ரிசர்ச்லாம் சொல்லுது. இந்த வெயில்னால என்ன ஆகும்? உணவு, இந்த ப்ரெஷர் இருக்காங்க, சுகர் இருக்கலாம், அப்பப்போ பார்த்துக்கோங்க. அது தகுந்த ஒரு உணவு எடுங்க. இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப சின்ன பசங்களுக்கு வெளி உணவு வேணாம். காய்கறிகள் நிறையது, நான்வெஜ் கூட சில நோய்கள் வரலாம், அது குறையும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலராக இந்த பசங்களுக்கு வந்து நல்ல நீர் வறுத்து காய்கறிகள், நல்ல உணவுகள், உடம்பு
ட்ரைன் ஆகாதளவுக்கு பார்த்துக்கிறது செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் சார். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அதர் ஸ்டேட்ஸ், ஸோ இப்போ வந்து கேரளா, அதுக்கப்புறம் வந்து கேரளா மாறுன்றது ஆட்சி மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கும் சார்? அதே மாதிரி நார்த் சைடில் நடந்த அசாம் அதில் 3 ஆளுங்கட்சி வழியில் இருக்குது. அதில் ஒன்று குழப்பமாகும். தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக மாறுபட்டு. ஸோ இப்போ மம்தா பானர்ஜி பிஜேபி ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கு சார். அங்கே அவங்கள யார் மம்தா பானர்ஜி பீட் பண்ணி வந்துருவாங்களா? ரொம்ப குழப்பம். ஒரு இழுபறையில் தான் வரும். சூப்பர் சார். நிறைய கேள்விகள் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நம்ம நேயர்கள் வந்து ராசி பலனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, மே மாத ராசி பலனுக்காக. ஸோ அடுத்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். மெட்ரோபிபி நாயிலும் கோடான கோட்டேஸில் இன்னும் நிறைய இருக்காது சார், சொல்லுவார். வணக்கம்.